ஒரு காலத்தில் வானொலி என்பது அதிசயம், இப்பொழுது இல்லை. ஒரு காலத்தில் தொலைபேசி என்பது அதிசயம், இப்பொழுது இல்லை. ஒரு காலத்தில் இசைத்தட்டு என்பது அதிசயம், இப்பொழுது இல்லை. ஒரு காலத்தில் ஒலி நாடா என்பது அதிசயம், இப்போது இல்லை. பின்னர் ஒளி நாடா என்று வந்தது, அதுவும் இப்பொழுது இல்லை. ஏதேதோ வளர்ந்து கொண்டே போகிற போது அதிசயம் என்பது நிரந்தரமான அதிசயமாக இருக்கும் என்றால் அது ஒன்றோடு நின்று விடக்கூடாது, வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிற போது மனிதனுடைய அறிவு மட்டும்தான் நிலைத்து நின்று விடாமல் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. நான் கேட்கிறேன், உங்களில் சிலர் வாதிடக்கூடிய அறிவு கொண்டதாக கருதப்படுகிற உயிரினங்கள் கோடிக்கணக்கில் வாழ்ந்து மறைந்திருக்கிறவே அவைகளின் எச்சம் இருக்கிறதா? எச்சம் என்றால் மிச்சம், அதனுடைய அடையாளம் ஏதாவது இருக்கிறதா? இல்லை, அவைகள் வாழ்ந்து மறைகின்றன. ஆனால் மனிதன் மட்டும்தான் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை விட்டு போகிறான். அவனுடைய கண்டுபிடிப்பு தான் நெருப்பு, அவனுடைய கண்டுபிடிப்பு தான் சக்கரம், அவனுடைய கண்டுபிடிப்பு தான் இலக்கியங்கள். கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்களும் சொற்களால் கட்டப்பட்ட காவியங்களும். யோசித்து பாருங்கள், இசை எத்தனை பரிமாணங்கள். ஒரு மனிதன் வாழ்கிற போது அவன் சாதிக்கக்கூடியவை நினைத்து பார்க்கிற போது நம்மாலே வியந்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. ஆயுதங்கள் அவன் கண்டுபிடித்தவை. பரிமாணங்களின் எல்லா வடிவங்களையும் தொட்டு 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 உலகை விரித்து கொண்டே போனவன். அவன் தேடுதல் மட்டும் நிற்கவில்லை, அதற்கு காரணம் அவனுக்குள்ள அறிவு மட்டும்தான். கண்டுபிடிப்புகள் வேண்டாம். தங்களுடைய உணவை தாங்களே தயார் செய்கிற உயிரினம் எதையாவது ஒன்றை சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள் பார்ப்போம். தன் உணவை தானே தயார் செய்து கொள்ளுகிற உயிரினம் மனிதனை தவிர யார்? தேனீ மட்டும்தான் தேனை சேகரிக்கும், அது கூட தயார் செய்யாது. தன் உணவை தானே தயார் செய்கிற, நிலத்தை கீறி விதை நட்டு வேலி கட்டி நீர் பாய்ச்சி களை பறித்து பயிர் வளர்த்து பின்னர் அதை பல்லுயிருக்கும் தந்து தானும் வாழ்கிற இந்த அறிவு மனிதனுக்கு மட்டும்தான். வியந்து பார்க்கிறோம். அதைத்தான் சொல்கிறேன், அதிசயம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த மனிதனின் கண்டுபிடிப்பு என்ன தெரியவில்லை. நிலவில் கால் பதித்தான், செவ்வாய் கிரகம் நோக்கி போகிறான், அங்கே குடியேற போகிறான், இன்னும் என்னவெல்லாம் நடக்கும் தெரியாது. அதிசயங்கள் நாள்தோறும் தொடர்வதற்கு காரணம் எது என்று சொன்னால் அறிவு. அது மனிதனை தவிர யாருக்குமே இல்லை என்றால் மனிதன் தான் சிறந்தவனா? நான் நினைக்கிறேன் மனிதனுக்கு அறிவு இருக்கிறது, ஞானம் குறைவு. அது மற்ற உயிரினங்களுக்கு. எந்த பறவையாவது அடுத்தவர் குடியை கெடுத்திருக்கிறதா? எந்த மான் இனமாவது அடுத்தவர் உணவை திருடி உண்டு இருக்கிறதா? இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். சில உயிரினங்கள் நிர்பந்தத்தின் காரணமாக வேட்டையாடி வாழ்ந்திருக்கின்றன. ஆனால் பிறர் உழைப்பில் உண்டு கொழுக்கின்ற உணர்வு மனிதனை தவிர எவனுக்குமே இல்லை. மாறுபட்டு பேசுகிறேன் என்று கருதாதீர்கள். அறிவு இருக்கிறது, சரியாக பயன்படுத்துவதில்லை. ஒரு சின்ன கதை சொல்வார்கள். ஒரு பறவையை ஒருவன் பிடித்து விடுகிறான். அந்த பறவை அவனிடம் கெஞ்சுகிறது, என்னை விட்டுவிடு, உனக்கு 3 அறிவுரைகள் தருகிறேன். வரம் தருகிறேன் என்று சொல்லவில்லை, அது ஒன்றும் வானத்திலிருந்து இறங்கி வந்ததல்ல. ஒரு பறவை சொல்கிறது, நான் 3 அறிவுரைகள் சொல்கிறேன், கோபித்துக் கொள்ளக்கூடாது. இந்திரா சவுந்தரராஜனாக இருந்தால் வரம் தந்திருப்பார், நானாக இருந்தால் அறிவுரை தான் தந்திருப்பார். அது 2 பேரும் வளருகின்ற இடம், இருக்கின்ற உணர்வுகள். 3 அறிவுரை தருகிறேன், சரி என்று சொல்லி விட்டு விடுகிறான். அது சொல்கிறது, முதல் அறிவுரை என் கையை விட்டு விட்டதற்கு பின்னால், 2வது அறிவுரை நான் மரத்தில் போய் உட்கார்ந்ததற்கு பின்னால், 3வது அறிவுரை நான் அதிலிருந்து பறந்ததற்கு பின்னால். சரி என்கிறான். முதலில் விட்டவுடன் சொல்கிறது, முதலில் உன் கடந்த கால தவறுகளையும் நீ இழந்தவைகளையும் எண்ணி அவைகளை சுமைகளாக்கி உன் வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளாதே. மரத்தில் போய் உட்காருகிறது. 2வது அறிவுரை சொல்கிறது, யார் எதை சொன்னாலும் உன் பகுத்தறிவு கொண்டு யோசித்துப்பார், அதை அப்படியே நம்பி விடாதே. உன் அறிவு கொண்டு நீ யோசித்தால் தான் அதை சரியாக செய்ய முடியும். சரி சொல்லிவிட்டு சொல்கிறது, பைத்தியக்காரா, என்னை விட்டு விட்டாயே, என்னுடைய உடலுக்குள் 2 அற்புதமான வைரங்கள் இருக்கின்றன, பெரிய வைரம், என்னை நீ கொன்றிருந்தால் அதை அடைந்திருக்கலாம், விட்டு விட்டாயே. உடனே இவன் சொல்கிறான்,
சரி, விட்டுவிட்டேன், வேதனை தான், எவ்வளவு பெரிய தவறு, இதை உள்ளபடியே நான் பெரிய இழப்பு தான் என்று கொஞ்ச நேரம் புலம்பி விட்டு 3வது அறிவுரையாவது சொல், பயன்படுத்த முடியுமா என்று பார்க்கிறான். அதற்கு அந்த பறவை சொல்கிறது, நான் முதலில் உனக்கு சொன்னது கடந்த கால தவறுகளையும் இழப்புகளையும் எண்ணி நொந்து போகாதே என்று சொன்னேன். நீ அதைத்தான் செய்கிறாய். 2வது அறிவுரை, யார் எதை சொன்னாலும் உன் அறிவு பகுத்தறிவு கொண்டு யோசித்து பார் என்று சொன்னார். இவ்வளவு சின்ன பறவையாக என் வயிற்றில் 2 பெரிய வைரங்கள் இருக்கிறது என்று சொன்ன உன்னுடைய அறிவாளித்தனத்தை நான் என்ன. எனவே 3வது அறிவுரை, உனக்கு எது சொன்னாலும் ஏற்கனவே இருந்ததை பயன்படுத்தாத உனக்கு 3வது பயன்படாது என்று சொல்லிவிட்டு